வாங்க இன்றைக்கி நம்ம கிச்சனில் பூண்டு சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கொஞ்சம் ரைஸ் மிச்சம் இருந்தது, அதில் தான் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். ஒரு 13-14 பூண்டு இருந்தாலே போதுமானது. 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா சின்ன உரலில் நல்லா இடித்து சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் தாளிப்புக்கு வந்து மெயினாக நல்லெண்ணெய் தாங்க விடணும். நல்லெண்ணெயில் கொஞ்சோண்டு கடுகு உளுந்தம் பருப்பு, அதுக்கப்புறம் நிலக்கடலை பருப்பு, ஒரு 5-6 முந்திரி பருப்பும் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேங்க. அதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்ச விழுதையும் இந்த எண்ணெயிலேயே லைட்டாக நம்ம ரோஸ்ட் பண்ணுறப்ப நல்லா கலர்ஃபுல்லாக கிடைக்கும். நீங்கள் காஷ்மீர் மிளகாய் பொடி போட்டுக்கோங்க, இன்னும் பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது எனக்கு காரத்துக்காக நான் இந்த பொடி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் கொஞ்சமாக காஷ்மீர் மிளகாய் பொடியும் சேர்த்துக்கோங்க. சாதத்தை வந்து நல்லா உதுத்து இதிலேயே சேர்த்துக்கலாங்க. சுட சுட சாப்பிடுங்க. நமக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வராது, இம்யூனிட்டி ப்ராப்ளம் வராது. கண்டிப்பாக டெய்லி ஒரு 4 பூண்டு சேர்க்குறப்ப நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. பூண்டு பிரியருக்காக இந்த பூண்டு சாதம்.